இப்போ ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்காங்கல்ல, லீகலா ஒரு இதுவே கிடையாது. அவங்க கிட்ட எந்த ஒரு இல்லீகலா தான் வராங்க. லீகலா வரதுக்கு இப்போ இங்க இடிக்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அவங்க காட்டினாங்களா? யார்கிட்டயும் ஏதோ ஷோ பண்ணவே கிடையாது. அவங்க பாட்டுன்னு வந்தாங்க, நாங்க இது பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. போலீஸ் ஜஸ்ட் அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கு. டிஎம்கே வந்து டோட்டலா கட் அவுட் விட்டுருக்காங்க போலீஸ். அப்படிதான் நடக்கிற மாதிரி இருக்கு. டோட்டல் வேஸ்ட் டிஎம்கே ஆச்சு. அங்க காசா கிராண்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை போட்டு வச்சுட்டு இங்க இருக்கிற மக்களுடைய இதை பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. காசா கிராண்ட் வந்து எங்க மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி அங்க அங்க வந்து காசா கிராண்ட் போட்டதுனால அவங்களுடைய ஃபெசிலிட்டிக்கு வேணுங்கிறதுக்காக இங்க இருக்கிற மற்ற ஜனங்களுடைய இதை இது பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலாவே இது கவர்மெண்டோடைய பிளானிங் தான். இது வந்து ஹை கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. பெண்டிங்ல இருக்கும்போது எப்படி நீதிபதிகளை அவமதிக்கிறாங்களா? அவங்க டிஎம்கே பார்ட்டிஸ் என்ன எப்படி பண்றாங்க? நீதிபதிகளை அவமதிக்கிறாங்களா? அவங்க தர தீர்ப்பு அவமதிக்கிறாங்களா? அப்ப மரியாதையே இல்லாத ஆட்சி என்ன ஆட்சி? யாருக்கு மரியாதை கொடுத்து இந்த ஜனநாயக நாடு போய்கிட்டு இருக்கு? சும்மா எல்லா மக்களும் ஒரு பொம்மைகள் மாதிரியா? பொம்மைகளை தூக்கி போட்டு பந்தாடுறாங்களா? இது சிஎம் உடைய ரூல் படி இங்க என்ட்ரி ஆனாங்களா இல்ல ஜட்ஜோடைய ரூல் படி என்ட்ரி ஆனாங்களா? யாருடைய ரூல் படி என்ட்ரி ஆனாங்க? அந்த ஆர்டர் காப்பி எதுவுமே யாருக்குமே ஷோ பண்ணல. அப்புறம் எப்படி அவங்க என்ட்ரி ஆக முடியும்? இல்ல ரெஸ்பான்ஸ் கிடையாது. டோட்டலாவே ஒரு எப்படி சொல்றது, கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரி பிஹேவியர் தான் இருக்கு. டோட்டலாவே தமிழ்நாடுல நல்ல ஆட்சி கிடையவே கிடையாது. டோட்டலாவே வேஸ்ட்.